பிக்யூன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் கீரையை வித்தியாசமாக மாற்றி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் தொய்யல் கீரையை எடுத்திருக்கிறேன். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா அதில் நனைச்சி அப்படியே வச்சுருக்கிறேன், ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து காட்டில் பொறிச்சிட்டு வர்றது ஏதாவது பூச்சி அந்த மாதிரி தொற்று கிருமிகள்லாம் இருக்கும். அதனால் உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சிட்டோம், கழுவி எடுத்துட்டோன்னா கீரை சுத்தமாயிரும். இதை வந்து நல்லா அந்த தண்ணியில் நனைச்சி வச்ச கீரையை நல்லா 4-5 தடவை நல்லா மறுபடியும் தண்ணி விட்டு விட்டு கழுவி சுத்தமாக அதை எடுத்துக்கணும். இது வந்து நார்மலாக காட்டு சைடில் மழை பெய்கிறப்போ கிடைக்கிற கீரை. இது நல்லா சத்துள்ள கீரை. இதை வந்து இந்த மாதிரி க்ளீனாக கழுவி நிறைய தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கணும். இப்போது அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அதோட 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய், வரமிளகாய் 2 விதையை எடுத்துட்டு கிள்ளி அதோட சேர்த்துக்கிறேன். இதை வந்து இதோட தேவையான அளவு, அதாவது தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம், அந்த அளவு வேகிறதுக்கு தகுந்த தண்ணியை மட்டும் வச்சு நல்லா அடுப்பில் தலை வந்து சொடுங்கி வந்தால் போதுமானது. ரொம்ப வெந்து அந்த பசுமை தன்மை மாறுற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. எப்பவுமே கீரை அதில் இருக்க சத்து போயிடும். தலை சொடுங்கி வெந்தால் போதுமானது. அது வெந்து நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம், அல்லது நீங்கள் மத்து வச்சும் கடையலாம். இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா நைஸாக அரைச்சிரும் ஒரே ஒரு சுற்றுல. அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை அதில் கலந்துக்கிறேன். ஆடையோடு இருந்தால் ஆடையை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கீரையை நீங்கள் செஞ்சீங்கன்னா கீரை பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஆடையோடு சேர்த்து இது பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பால். இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் வந்து இப்போ வந்து இந்த தாளித்து கொட்டுறத முன்னாடியே அரைக்கிறதுக்கு முன்னாடியேவும் தாளித்து அதில் சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும். இல்லை நம்ம வெங்காயம் முழுசாக வேணுங்கிறதுனால மறுபடியும் நம்ம தாளித்து அதில் கொட்ட போகிறோம். இப்போ கொஞ்சம் ஆயில் சூடானோடனே கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் ஒரு குத்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த வெங்காயம் வந்து கீரை குழம்போடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு 2 வத்தலை வந்து விதை எடுத்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது மட்டும் போதும். இது வந்து நல்லா வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி கீரை குழம்புல சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம மறுபடியும் கீரையை வந்து பால் ஊற்றி நம்ம கடைஞ்சதுனால மறுபடியும் அடுப்பில் வச்சு நம்ம அதை சூடு பண்ண முடியாது. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்குனதுக்கு அப்புறம்தான் அந்த கீரை குழம்புல சேர்க்கணும். சேர்த்துட்டோன்னா மறுபடியும் அடுப்பில் வைக்க வேண்டாம். இது அப்படியே மூடி போட்டு மூடிட்டேன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கீரையும் இந்த வெங்காயமும் மிங்கிள் ஆகிடும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பகலில் செஞ்சு ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இது அதாவது செஞ்ச அப்போ சாப்பிட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் கீரை குழம்பே பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைகள்லேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். சாதத்தோட பச்சை பசேல்னு இருக்கும். பிக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.